नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। भवता जनता सुखिता भविता निजबोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेक विदं भवशङ्कर देशिक मे शरणम्। அண்ட் வெல்கம் டு அஸ்ட்ராலஜி லைவ். இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை தான் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணுவாங்க, சிலது செட் ஆகும், ஆனால் அவங்களால பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. சில பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் அவங்க ஆசைப்படுறது வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல வேற மாதிரியான வேலை கிடைக்கும். ஸோ அவங்க ஜென்ரலாக எல்லாம் சொல்லுவாங்க அவங்க பிறந்த டைம் அப்படி, அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகத்துக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் இதுதாங்க சார் கிட்ட கேட்க போறேன். ஸோ நீங்களும் ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி லைவாவே கேட்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியுங்க, நம்ம கெஸ்டா டாக்டர் பர்னி பால்ராஜ் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவரை இன்னைக்கு நம்ம சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு படிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ டாக்டராக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து மீடியாவில் வந்திருப்பாங்க. அது மாதிரி அட்வொகேட் அவங்க வந்து லா படிச்சிருப்பாங்க, ஆனால் பொலிட்டிஷியனாக வந்திருப்பாங்க. சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் இந்த துறையில் தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கே அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்துடுறாங்க. ஸோ ஜாதகத்தில் வந்து அவங்க ஒரு ஃபீல்டில் தான் வரணும்னு இருந்தால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இல்லை ஒரு சில வயசுக்கு வரைக்கும் அவங்க படித்து ஒரு திசையில் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவங்க வந்து இன்னொரு துறையில் வராங்க. ஸோ இதுக்கு இதுக்கும் ஜாதகத்துக்கும் எந்த விதத்துல சம்பந்தம்? நிறைய தொடர்புகள் இருக்குமா. நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையை வழிவகுத்து பள்ளி பருவத்தில் இருக்கட்டும், கல்லூரி பருவமாகட்டும், இவர்கள் படிப்பது ஒரு துறையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தொழில் புரியக்கூடிய சம்பந்தமே இல்லாத ஒரு அமைப்பில் அமர்ந்து உயர்ந்தவர்களையும் பார்க்கலாம். படித்த படிப்புக்கு தகுதியான வேலை கிடைக்காமல் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தாழ்மை நிலையில் இருப்பவர்களையும் பார்க்கலாம். அது பலதரப்பட்ட அமைப்புகளை பார்த்திருந்தாலும் எல்லாரும் ஒன்றை நினைக்கிறார்கள். ஒரு சில அன்பர்கள் இன்றைக்கும் அரசுத்துறை 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 என்று எனக்கு வேலை கிடைத்தால் போதும் என்றெல்லாம் இன்றைக்கும் அதை தேடி நிறைய பேர் அலைந்து கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அரசுத்துறை என்பது அமைப்புங்கிறது அங்கே அமைப்பு இருந்தால் மட்டும்தான். அது ஒரு ஜாதகத்தில் பார்த்தால் சூரியன் சிறப்புற மேன்மையான அமைப்பில் அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டும். செவ்வாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் உண்டானவனே இந்த செவ்வாய் தான். இந்த சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஆளுமை திறமை கொண்டார். இந்த ரெண்டு பிளானட்ஸும் ஒரு ஜாதகத்தில் நிலையாக இருக்கணும். அது மட்டுமல்லாமல் அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடமும் அந்த 10ஆம் இடத்திற்கு அமரக்கூடிய கோள்களும் மதிக்கு 10இல் அமர்ந்திருக்கக்கூடிய கோள்களும் அல்லது காலபுருஷ தத்துவத்திற்கு சனியினுடைய ஆதிக்கமும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இத்தனை உயர்வுகளும் அவர்களை பெறுவதை பார்க்கலாம். அதே போன்று நான் பலதரப்பட்ட அமைப்புகளை பேசியிருந்தாலும் கடந்த சனிக்கிழமை அன்று என்னை பார்ப்பதற்கு கோவை மாநகரத்திலிருந்து ஒரு தாய் மகன் வந்திருந்தார்கள். முதல் அப்பாயின்மெண்ட்டை அவங்கள பார்க்குறேன். பார்த்த எடுப்பிலே அவருடைய ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஏற்கனவே அவர்கள் 1 வருடம் 2 மாதத்திற்கு முன்னால் என்னை பார்க்க வந்த அன்பர்கள் தான். ஐயா, நீங்கள் 1 வருடம் 2 மாதம் கழித்து ஜாதகத்தை எடுத்து வர சொல்லியிருக்கிறீர்கள், எதற்காக வர சொல்லீர்கள் என்று ஒரு சில கருத்துக்களை அன்றைக்கு சொன்னீர்கள். என்றாலும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் அவர் பிறந்திருப்பதை பாருங்கள். ரிஷபலகணத்திலே அவர் பிறந்திருக்கிறார், அவருடைய தாயினுடைய மகன். அந்த ரிஷபலகணத்திற்கு 10இல் பாருங்கள் சந்திரன், 4ஆம் பாவத்திலே சனி புதன், நேரடியான பார்வை இருந்தது. இப்பொழுது நடைமுறையில் இந்த சந்திர புத்திக்கு முதல் புத்தி சூரிய புத்தி, அந்த சுக்கிர புத்தி முடிந்து சூரிய புத்தி நல்ல செழிப்புற ஒரு அமைப்பில் அமர்ந்திருந்தாலும், என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும், தொழில் நிறுவனமாக இருந்தாலும், அரசு துறையில் அங்கம் வைத்த அன்பர்களாக இருந்தாலும், அந்த நிலைப்பாடுகள் வரும் பொழுது இவர்களுக்கு தடுமாற்றமான சூழல்களை அனுபவ ரீதியாக வரும் பொழுது நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் 1 வருடம் 2 மாதம் கிடைத்து வேலையை துடைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நிலவி வரும். அந்த காலத்தில் நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டும் என்று இதற்காகத்தான் உங்களை வழி அமைத்து வந்தேன். ஜாதகத்தை பார்த்தவுடன் தெரியும், அதுதான் ஐயா வந்திருக்கிறோம். ஆனால்
இவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் என்றைக்கு இவர் பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் முடித்து வேலை வாய்ப்பு ரீதியாக உலா வந்தாரோ அன்றைய காலத்திலிருந்து என்றைக்கு அவர் அதாவது நிம்மதியாக ஓய்வு பெறுகிறாரோ அதுவரையிலும் வேலையில் இவர்களுக்கு டார்ச்சர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர்கள் எவ்வளவுதான் லேக்ஸ் கணக்கில் அவருக்கு மந்த்லி சேலரி வந்தாலும் இல்லை ஆயிரக்கணக்கில் வந்தாலும் கோடிக்கணக்கில் வந்தாலும் இவர்கள் நிறைவு பெறுவதில்லை அந்த வேலையில். இருக்கவே இருக்காதுமா அவங்களுக்கெல்லாம். இதற்கு என்ன காரணம்? அப்போ ரிஷபலக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் பாருங்கள் சந்திரன் அமர்ந்திருக்கிறான். சந்திரன் பாருங்கள் 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு 6க்குடைய எதிர்ப்பு ஸ்தானாதிபதியாக அந்த ஸ்தானத்திற்கு 10ல் சிறத்தன்மையாக அமர்ந்திருந்தாலும் அந்த சனியினுடைய பார்வை பாருங்கள், அந்த சந்திரனும் சனியும் பார்ப்பது மட்டுமல்ல, எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதை போன்று அங்கு அடிஷனலாக சனி புதன், அந்த சனியோட புதன் நேரடியாக. அப்போ 10ஆம் இடத்திற்கு 6, 8, 12 சகிதம் பெற்றாலே இவர்களுக்கு எவ்வளவுதான் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அரசுத்துறை ரீதியாக உயர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் சக ஊழியரிடத்திலோ இல்லை மேல அதிகாரி ரீதியாகவோ ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக அவ்வப்போது இவர்கள் டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போவும் எனக்கு அந்த நிலைகள் இருக்குங்க ஐயா. வேலையில எழுதி கொடுக்கற மாதிரி உங்களுக்கு நிலைகள் வரப்போகுது. அதனாலதான் உங்களை வர சொல்லி. டார்ச்சர் என்பது வேற, இருந்துகிட்டே இருக்கிறதுங்கிற ஒரு வேற. அப்போ அந்த 1 வருடம் 2 மாதம் கழித்து உங்களுக்கு சந்திரபுத்தி வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கள் திடீர்னு செய்யக்கூடாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி வெளியே தள்ளி கீழே வந்துருவீங்கன்ற ஒரே ஒரு நல்லுள்ளத்தின் காரணமாக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். அப்போ எழுதி கொடுக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல உருவாகும். அப்பொழுதுதான் நீங்கள் அது சமயோசித புத்தியோடு வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் உங்களை வர சொல்லியிருக்கிறேன். அப்போ இது மாதிரி கேட்டறிந்து ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து, சரி இவர் பரணி பாலராஜ் சார் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, அப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு தவறான அமைப்பில் ஒரு 9 வார்த்தைகளை கொடுத்து சாதுரியமாக, அதாவது சமயோசித புத்தியோடு செயல்பட்டால் வெற்றி வாகை சொல்லலாம். நம்ம கிட்ட நேரம் இருக்கும்போது கம்மியா பேசணும், கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் அடங்கி போகணும்னு சொல்றீங்க. நிச்சயமாக அந்த நேரத்தில் அப்போ வேற ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலயமாக மேல் அதிகாரி மூலம் அந்த தாங்களுக்கு நாம் உள்ளாவதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், ஒரு அன்பர் நான் கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் ரோஹிலி ஹோட்டல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். சரி, அலைபேசியில் யாரோ தொடர்ந்து வந்திருக்காங்க. சார் நீங்க தொடர்ந்து சொல்லணும். வணக்கம், லைவ் அஸ்ட்ராலஜி. வணக்கம் மேடம். யார் எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், கீதா பேசுறேன் மேடம். ஓகே கீதா, நீங்க யாருக்குமா பலன் கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவரோட ராசி, நட்சத்திரம், லக்னம்? கும்பராசி, சதய நட்சத்திரம், கடக லக்னம். அவருக்கு என்னமா வயசு வருது? அவருக்கு 23. ஓகே, நீங்க என்ன பலன் அவருக்கு கேட்க போறீங்க? அவரு இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. ஓகே. அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே. அதனால அவருக்கு என்ன டைம் சரியில்லையா என்னன்னு கேட்கலாம். ஓகே, சார் உங்களுக்கான பதில் சொல்வாருங்க. வணக்கம்மா. உங்கள் மகனுக்கு கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். 8ல் சந்திரன் ஏறுக்கு நட்சத்திரம், அதாவது சதய நட்சத்திரத்தில் வீற்றிருப்பதனால் காதல் வயப்படவு என்பது 7ஆம் இடத்தை வைத்தும் லக்னாதிபதி ராகுனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆனதுனால இந்த சிக்கல்கள் அவர்களுக்கு உலா வந்தது சரிதான். இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு குருனுடைய பெயர்ச்சி இப்பொழுது பரிபூர்ணமாக கும்பராசியை பார்ப்பதால் எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு லக்னாதிபதியை மட்டுமல்ல, அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடியவனே கடக லக்னத்திலும் சரி அந்த குரு பரிபூர்ணமாக பார்ப்பதால் நிச்சயமாக அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வர்றதற்குண்டான பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சி இன்னும் 2 மாதத்தில் நல்ல நிலை மேம்பாட்டில், அது பூர நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிறதுனால அந்த பாக்கியம் கிட்டும். அடைத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். நீங்க தொடர்ந்து. அதே போன்று பாருங்கள், அது கடந்த ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் ரோஹிணி ஹோட்டலில் தான் முன்னாடி நான் ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை பார்க்க ஒரு அன்பர் வருகிறார். பார்த்திடப்பில் அவர் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுள்ள ஆண்மகன்தான். இந்த ஜாதகத்தில் குடும்ப ரீதியாக நல்ல பரஸ்பர ஒற்றுமை, 2 மழலை செல்வங்கள் பூத்து குலுங்கிறது. அவர் என்னுடைய தொலைக்காட்சியில் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து, எதற்காகவும் வரவில்லையா, உங்களை நேரில் சந்திக்கணும், ஒரு சில கருத்துக்களை பரிமாறணும் ஜாதக ரீதியாக. ஜாதகத்தில் அவர்களுக்கு இயற்கையாகவே ஈடுபாடும் அந்த அனுபவம் உண்டு. அதை பார்த்திடப்பில் நல்ல சேலரியில் கிட்டத்தட்ட 70-80 ரூபாய்க்கு மேலே சேலரியில் இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலச்சூழல்களுக்கு பிறகு ஒரு 1.5 வருடம் கழித்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதிய சிக்கல்கள் வரும். அப்பொழுது எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று தான் சொல்லி அனுப்பினேன்.
3 ஆண்டுகள் கழித்து அந்த பிரச்சனை 3 வருடம் 2 மாதம் கழித்து என்று சொன்னேன். அதே போன்று பாருங்கள், அந்த அன்பர் 3 வருடம் 2 மாதம் கழித்து என்னை பார்க்க வரவில்லை. 3.5 வருடத்திற்கு பிறகுதான் என்னை பார்க்கிறார். பார்த்தெடுப்பில் வேலை எழுதி கொடுத்து விட்டுத்தான் வருகிறார். காரணம், அங்கே சக ஊழியரிடத்திலோ மேலதிகாரி ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் அந்த சூழலில் ஏற்படும். நல்ல நிலை மேம்பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது என்னை பார்த்த பிறகு சமயோசித புத்தியோடு நான் வேலை செய்வோம் என்று சொன்னேன். ஆனால் 3 வருடம் 2 மாதம் கழித்து முன்னால் வரக்கூடியவர் அவர் 3.5 வருடம் கழித்து தான் 6 மாதம் எக்ஸ்ட்ரா வந்து தான் கழித்து தான் என்னை பார்க்க வந்தார். பார்த்துட்டப்ப இல்லைங்க, எனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, இந்த 80 ரூபா இல்லைன்னா எனக்கு வந்து நிறைய இடத்துல ஆஃபர் இருக்குது, அந்த அடிப்படையில் எழுதி கொடுத்தேன். சரி, எவ்வளோ பெரிய ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிறது, இப்போ இன்றைக்கி சேலரியில் போய் அமர்ந்திருக்கலாம்ல. இல்லைங்க, 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ காலங்கள் கனிய கனிய அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்லுவார்களே. அப்போது இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி நல்ல நிலையாக இருப்பாங்க. மைனஸ் பாயிண்டில் வரும் பொழுது இந்தந்த சூழலில் இந்த மாதிரி இருந்து நம்ம இப்படி ரிலீவ் ஆகிறத நம்ம புத்திசாலித்தனமாக இதைத்தான் பரிகாரம் பரிகாரம்ன்றோம். அப்போது இதை மாதிரி நிறைய பேர்களை ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை பாருங்கள், கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு அன்பர் தான் என்னை பார்க்க வருகிறார். பார்க்க வரும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான மேலையில் தான் இருக்கிறார். அதே போன்று அவர்களுக்கு ஒரு காலச்சூழல்களை சொல்லுகிறார். அந்த காலச்சூழலை கடந்து வருகிறார். வரும் பொழுது வேலை எழுதி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர் வருகிறார். இல்லை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சமயோசிப்பதை கேட்டு வெற்றி பெற்றவர்களை இன்றைக்கு பார்க்கலாம். இல்லை, காலத்தை கடந்து வேலை எழுதி கொடுத்து வந்து 10-5க்கு இன்றைக்கு சிரமப்படுபவர்களையும் பார்க்கலாம். இது வேலை ரீதியான பிரச்சனைகள். நேற்றைய தினம் பாருங்கள், முந்தின தினம் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை என்று ஒரு அரக்கோணத்திலிருந்து தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை ஒரு அன்பர் எடுத்து வருகிறார். பார்க்கிறேன். பார்த்தெடுப்பிலே கும்பலகணம். கும்பலகணத்திற்கு 7ஆம் பாவத்திலே பாருங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் அமர்ந்திருந்தது. அவர் திருமண வாழ்க்கைக்காகத்தான் தன் மகளுக்கு மனம் முடிக்கலாமா, எந்த அமைப்பில் சேர்க்கலாம், சொந்தத்தில் சேர்க்கலாமா, இல்லை பிறத்தியில் சேர்க்கலாமா, அந்நியத்தில் சேர்க்கலாம் என்று கேட்க வந்தார். அது ஒரு புறத்தில் இந்த ஸ்தானத்தில் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலைப்பாடுகள் சாதகமாக இல்லை. இன்னும் 11 மாதம் கழித்து திருமணத்திற்கு அரங்கேற்றத்தை பண்ணலாம். ஒரு முறைக்கு 2 முறை பொருத்தத்தை பார்த்து தான் பண்ண வேண்டும். ஆனால் இன்னொன்றையும் இந்த குழந்தைக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது உங்கள் மகள் ஒரு வேலையில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் திருப்தியே இல்லாமல் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு தாழ முடியல. ஆமாங்க ஐயா, என் மகளுக்கு பாருங்கள் 21 வயசில் கேம்பஸில் செலக்ட் ஆனாங்க. போனதுலேருந்து இன்ன வரல இத்தனை வருடங்கள் கழித்து கூட என் மகளுக்கு அந்த திருப்தியான சூழ்நிலையே நிலவலை. ஏதாவது ஒரு குறைகள் அவ்வப்போது, ஒரு நாள் நல்லா இருந்தா 3 நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க, 3 நாள் நல்லா இருந்தா 7 நாளைக்கு நல்லா இருக்கு. இதே காலங்கள் தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், கும்பலகணத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். இந்த தொழிற்ஸ்தானத்திற்கு செவ்வாய் அதிபதியாக வந்தாலும் செவ்வாய் பாருங்கள் 10ஆம் இடத்திற்கு 6 கூடையனாகும். 10ஆம் இடத்திற்கு அஷ்டமாதிபதி யார் என்று பார்த்தால் புதன். லக்னத்திற்கும் அஷ்டமாதிபதி என்று பார்த்தாலும் புதனாக வருவான். 10ஆம் இடத்திற்கு பாக்கி விரையாதிபதியாக சுக்கிரன். 6-8-12 சகிதம் பெற்றால் இவர்களுக்கு உன்னதமான வேலை வாய்ப்பதில்லை. இது எப்போதான் இதற்கு தீர்வு? இன்னும் 2 வருடம் கழித்து, 3 வருடம் கழித்து, இல்லை 7 வருடம் கழித்து, 10 வருடம் கழித்தாது இவர்கள் என்றைக்கு வேலையை விட்டு தொலைத்து விட்டு வீட்டில் உறங்குகிறார்களோ, அமர்கிறார்களோ, அன்றைக்கு தான் அவர்களுக்கு திருப்தியான சூழ்நிலை. அதுவரையிலும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. நாட் சொல்யூஷன், இதுக்கு ரெமடியே கிடையாது. இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல். என்னதான் அறிவு, ஆற்றல், திறமை, நூதனம், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாருமே படிக்கலாம். ஆனால் வாங்கி கொண்டு வந்த வரங்கள் பிறப்பால் எழுதப்பட்ட விதி. அதே போன்று பாருங்கள், கும்பலகணத்தை சொல்லும் போது இன்னொரு கும்பலகணத்தினுடைய நினைவு வருகிறது. இதே கும்பலகணம். அந்த ஈரோடு மாநகரத்திலிருந்து ஒரு அம்மையார் என்னை பார்க்க வருகிறார். தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தை எடுத்து ஏற்கனவே நான் தொலைக்காட்சியில் இந்த ஒரு செயல்பாடுகளை என்னை சொல்லியிருக்கிறேன் நினைவு. அப்போ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது கும்பலகணத்திற்கு தன்னுடைய கணவருடைய ஜாதகம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் திருமணமாகி இருக்கிறது. அப்போது திருமண பாவத்தில் ஏதாவது பங்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த வகையிலும் இல்லை. நிறைவான ஒரு பரஸ்பர ஒற்றுமையுள்ள தம்பதிகள் தான். 2 மழலை செல்வங்களும் பெண் குழந்தைகளும் அந்த அம்மையாருக்கு இருக்கிறது. அப்போது பார்க்கிறேன், பார்த்தெடுப்பில் உங்கள் கணவருக்கு எந்த தொழிலும் வாய்க்கலம்மா, இதுவரையிலும் டென்ட் அடிக்கிற கடை தெரியுமா, அங்கே ஒரு 3 மாதம் அங்கே ஒரு 6 மாதம், இதுதான். இவர்கள் எந்த தான் தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் இவர்களுக்கு நிறைவே பெற முடியாது. இவர்கள் வெற்றி வாகை சூடுவது என்பது அரிது அரிது அரிது, முடியவே முடியாது. அந்த பெண்மணி அவர்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். எதற்காக கேட்கின்றதா? கிட்டத்தட்ட 13 வருடத்தில் 29 தொழில்களை புரிந்து பல கோடி ரூபாய் இழந்திருக்கிறார். 1 கோடி. சில பேர் அவங்க தொழில் பண்ணுவாங்க, ஆனா அந்த தொழில் நிறுவனம் பேர் அவங்க வைஃப் பேர்ல வச்சிருப்பாங்க, டாக்டர் பேர்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு பரிகாரம் மாதிரி ஆகுமா சார்? அல்லம்மா, இவர் ஜாதகம் அடித்தளம் சாதகமாக இருந்து விட்டால் யார் பேர்ல போட்டாலும் அது ஓடத்தான் போகும்.
உங்க பேர்ல ஓட்டால் ஓடும், அவங்க குழந்தைகள் பேரில் போடும், அடுத்தவங்க பேர்ல போட்டால் மனைவி பேர்ல போட்டால் ஓடும். இங்க அடித்தளம் செத்து விட்டால், அப்போ கணவன் மனைவி என்பது லைஃப் பார்ட்னருங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அப்போ கணவன் நிச்சயமாக அதனால பாதிக்கு உள்ளாவார் ஏதோ ஒரு வகையில. உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு உண்டான குடும்பம். அதே செல்வ ரீதியான செழிப்பு வந்தாலும் 2 பேரை ஒத்ததுதான். செல்வ ரீதியான வீழ்ச்சிகள் வந்தாலும் 2 பேரை ஒத்ததுதான். அலைபேசியில ஒரு இன்னொரு காலர் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். அஸ்ட்ராலஜி லைவ். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நீங்க